ஓகே நாங்க குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். சாரி, கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளம், இங்கே மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு அதில் தான். நான் இஸ்ரத் ரெய்ஹானா, உங்களோட நியூ ஏ லெவல் அக்கௌண்டிங் டீச்சர். நாங்கள் இன்றைக்கி எங்களோட படிப்பு சம்பந்தம், எங்களோட ஏ லெவல் அக்கௌண்டிங் என்ன மாதிரி எங்களோட விஷயங்கள் போகுது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எங்களுக்கு அமைய போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வெயிட், நான் இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நான் பேசுகிறது இப்போ மேம் இங்கிலீஷ் மீடியமுக்கும் நீங்களா செய்த? சாரி, இங்கிலீஷ் மீடியமுக்கும் நீங்களா டீச் பண்ற? இல்லை, நான் தமிழ் மீடியம் தான் போகுது. ஓகே, என்னோட ஏ லெவல் 1 மினிட், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நீங்க எல்லாருமே ஓ லெவல் காமர்ஸ் செஞ்சுட்டு வந்தாக்களா, இல்லாட்டி எல்லாருமே நியூ டு த காமர்ஸா, எப்படி? எல்லாருமே நியூ டு த காமர்ஸா, இல்லைன்னா ஏ லெவல் அக்கவுண்டிங் செஞ்சாக்களா, ஓ லெவல் அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தாக்களா, எப்படி? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டா? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுது. ஓகே, அப்போ நாங்கள் லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். எங்களோட ஏ லெவல் அக்கவுண்டிங்கான ஜேர்னி இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்களோட பாட சம்பந்தமாக பாடத்தில் எதுவும் படிக்க போகிறது இல்லை, எங்களோட பாடத்திட்டம் என்னன்றது தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேயா? எங்களோட ஏ லெவல் 12, 13 மொத்தமாக 16 சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகுது. அதில் 12 சப்ஜெக்ட்ஸ், கிரேட் 12க்கு போகிறது 10 சப்ஜெக்ட்ஸ், அண்ட் கிரேட் 13க்கு போகிறது 6 சப்ஜெக்ட்ஸ். இப்போ நாங்கள் இதில் இன்றைக்கி முதல்ல அக்கவுண்டிங்க்கு போகிறவங்க அக்கவுண்டிங்கண்டா என்ன, ஏன் நாங்கள் அக்கவுண்டிங்கை படிக்க வேண்டும், அக்கவுண்டிங் ஐசி ஸ்லாங்ஸ் மிஸ், இப்போ ரெக்கார்டிங் திக்கி திக்கி வருது. செலுத்துன்றதுதான் ஓகே. இங்கே சரியான மழை, கனெக்ஷன் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்குது. ஓகே தானே? இப்போ மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே ஓகே, அப்போ யாராகலண்ணா? அப்போ
இந்த அக்கவுண்டிங்ல முதலாவது ஏ லெவல் கிரேட் 12 ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் உங்களுக்கு அமையுது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் முதலாவது தேர்ச்சி உங்களுக்கு கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்வு செய்வார். இதுல நாங்க முதலாவது கணக்கீடுண்டா என்னன்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு எக்ஸாம்ல கணக்கீடுன்னா என்னன்னு கேட்டு வர போறது இல்ல. பட் கணக்கீட்டுக்குள்ள வாரவங்க முதல்ல கணக்கீடுனா என்ன, அது ஏன் நாங்க படிக்கிறோம், அது ஏன் முக்கியம் என்ற விஷயங்களை கட்டாயம் பார்க்கணும்னா. அப்ப இந்த முதலாவது தேர்ச்சியில நீங்க பார்க்க போற விஷயம் கணக்கீடுனா என்ன, அந்த ஒரு நிறுவனத்தின் மீது நான் இந்த புல்லட்ஸ்ல போட்டிருக்கிறது இந்த தேர்ச்சியின் கீழே நீங்க மெயினா என்னென்ன விஷயம் பார்க்க போறீங்கன்ற மெயின் டாபிக்கை மட்டும்தான். நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர். அக்கறை செலுத்தும் பிரிவினர்னா யாரு, அவங்க ஏன் ஒரு நிறுவனத்திட மேல அக்கறை செலுத்துறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு நிறுவனத்துக்கிட்ட இருந்து என்ன தகவல்கள் தேவைப்படும், அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கீழே வரும். அடுத்து கணக்கீட்டு சூழல் காரணிகள். கணக்கீட்டு சூழல் காரணிகள் என்ன, அது எப்படி கணக்கீட்டின் மீது தாக்கம் செலுத்தும். அடுத்து கணக்கீட்டு செயன்முறை, அதுண்டா என்ன, கணக்கீட்டு செயன்முறை எப்படி அமையும். இந்த மாதிரி கணக்கீட்டு பத்திய ஒரு பேசிக் ஐடியா. ஏன்னா இப்ப நான் பார்த்து ஒரு சில பேர் ஓ லெவல் காமர்ஸ் செஞ்சுட்டு வந்தாக்கள், சிலாக்கள் நியூ டு த காமர்ஸ், அவங்களுக்கு கணக்கீடுனா என்னாண்டே தெரிய ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ பயப்பட தேவையில்ல. எங்களோட பேசிக் வந்து முதல்ல ஜீரோல இருந்தே நாங்க கணக்கீடுண்டா என்ன, அக்கௌண்ட்ஸ்ண்டா என்னன்றது ஸ்டார்ட் பண்ணி போவோம். தியரி ஓவரால் நான் மிச்சம் தியரிக்குள்ள டீப்பா போறது இல்லை. ஏன்னா தியரிஸ் எல்லாமே நாங்கள் பாஸ் பேப்பரை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு போவோம். இப்போ நான் ஓவரால் ஒரு 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் போய் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்ற ஒவ்வொரு தேர்ச்சியும் முடியக்குள்ள நாங்கள் பாஸ் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் தியரியா எது எந்தெந்த வருஷம் கேட்டிருக்கு, பார்ட் 1ல கேட்டிருக்கா, ஸ்ட்ரக்சர்ல கேட்டிருக்கா, பார்ட் 2ல கேட்டிருக்கா என்னன்றது எங்களுக்கு அதில் பார்த்துக்கொள்ளும். அப்போ அடுத்து தேர்ச்சி 2 வணிகம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் கணக்கீட்டு சமன்பாட்டினூடாக முன்வைப்பார். அப்ப தேர்ச்சி 2க்கு போக்குள்ள நாங்க இப்ப வணிகம்ண்டா என்ன, கணக்கீடுன்னா என்னன்ற ஒரு பேசிக் ஐடியாவோட தானே இருப்போம். அப்ப கணக்கீடு தேர்ச்சி 2க்கு போக்குள்ள நாங்க கொடுக்கல் வாங்கல்கள், ஒரு நிறுவனத்துல சாதாரணமா என்ன மாதிரியான கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கலாம், என்ன மாதிரி நடைபெறும், அத ஒரு கணக்கீடு சமன்பாடு, அந்த சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை, அதுதான் அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு. அப்ப நாங்க இதுக்குள்ள சொத்துண்டா என்ன, பொறுப்புண்டா என்ன, உரிமைண்டா என்ன, அது என்னென்ன அதுக்கான குவாலிட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கோ அதுகளுக்கு, அதே மாதிரி இந்த சொத்து சமன் பொறுப்பு சக உரிமைன்றது எப்படி சொத்து என்ன மாதிரி பிரிஞ்சு போகும், பொறுப்பு என்ன மாதிரி பிரிஞ்சு போகும், இந்த சமன்பாடு எப்படி விரிவாக போகுது, இதுல எப்படி நாங்க கொடுக்கல் வாங்கல்களை பதிகிற ஈஸியா பார்த்து கொண்டு போற விஷயம். ஈஸியா நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அது இது பார்ட் 2ல ஒரு 10 மார்க்ஸ் கேள்விக்கு வரக்கூடிய பார்ட். ஈஸியா 10க்கு 10 ஸ்கோர் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு பார்ட். நல்லா விளங்கி கொண்டு போவோம். அப்ப ஈஸியாவே மார்க்ஸ் எடுக்கக்கூடியது. பார்ட் 1லையும் வரலும், ஸ்ட்ரக்சர்லையும் வரையிலும், பார்ட் 2லையும் ஒரு மெயின் கேள்வியில 10 மார்க்ஸ் கேள்வி, 8 மார்க்ஸ் கேள்விக்கு வரக்கூடிய ஒரு பார்ட். ஓகேயா? தேர்ச்சி 3 இரட்டை பதிவு முறைமை கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை கணக்குகளில் பதிவு செய்வார். இங்க இருந்து தான் உங்களோட அக்கவுண்ட்ஸ் என்றது தொடங்குது. இரட்டை பதிவு. இந்த இரட்டை பதிவுண்டா என்ன, இரட்டை பதிவு விதி என்ன, இந்த இரட்டை பதிவு இங்கே ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ்ல கடைசி பாடத்துல ஒரு கடைசியா ஒரு கணக்கு நீங்க முடிக்கிற இடம் வரையும் இந்த இரட்டை பதிவுன்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல நாங்க மெயினா 0 to 100 வரையும் ஃபுல்லாவே இத படிச்சு கொண்டு எந்த டவுட்டும் இல்லாம அங்கிட்டு போகணும். ஏன்னா இது விளங்கினா தான் அடுத்து எங்கள்ட எல்லாமே கொண்டு போயிடும். இரட்டை பதிவு எல்லா இடத்துலயும் எங்களுக்கு எஃபெக்ட் ஒன்று காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இரட்டை பதிவுன்றது. ஸோ இரட்டை பதிவு விதின்ற என்ன, கொடுக்கல் வாங்கல்களை எப்படி நாங்க கணக்குகள்ல பதிவு செய்வோம், இந்த விஷயங்கள் நாங்க தேர்ச்சி 3ல பார்ப்போம். தேர்ச்சி 4
முதன்மை ஏடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை பேரேடுகளில் தாக்கல் செய்தல். இப்ப நாங்க இரட்டை பதிவுல இருந்து அந்த இரட்டை பதிவு கொஞ்சமா ஒரு நிறுவனத்திட கணக்கை நோக்கி நாங்க மொல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா போவோம். அதுதான் உங்களோட ஒவ்வொரு தேர்ச்சிகளா அமையும். கிரேட் 12 வரையும் ஒவ்வொரு சின்ன பாட்டா படிச்சு கடைசியா கிரேட் 13ல ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு கம்பெனின்னு தொடங்கும். அப்ப அந்த கம்பெனி கணக்குக்கு இந்த முன்னுக்கு படிக்கிற இரட்டை பதிவுல இருந்து கடைசியா படிக்கிறது வரையும் எல்லாமே சேர்த்து தான் நாங்க கம்பெனி கணக்க செய்வோம். அப்ப இந்த ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு கனெக்ட் ஆகிக்கொண்டு போற சப்ஜெக்ட். அப்ப ஒன்றுல இருந்து ஒன்று எங்கட அறிவு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிக்கொண்டு போய் தான் கடைசியா நாங்க மெயின் கணக்குக்கு எல்லாமே சேர்த்து ஒரு கணக்கா நாங்க மெயினா பார்ப்போம். அப்ப இந்த முதன்மை ஏடுகள்டா என்ன, அந்த முதன்மை ஏடுகள்ல எப்படி பதியிற, முதன்மை ஏடுக்கு பதிய மூல ஆவணங்கள் என்னன்னா அந்த ரிசிப்ட்ஸ் அதுகள்ல இருந்து எப்படி நாங்க எடுக்கிற எப்படி பதியிற அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல வரும். அப்ப இதுல பாருங்க, முதன்மை ஏடுகளை பேணுதல், காசு கொடுக்கல் வாங்கல்கள், சில்லறை கொடுக்கல் வாங்கல் என்னென்ன சில்லறை கொடுக்கல் வாங்கல் நடக்கலும், அதுக்கு என்ன கணக்குகள் நாங்க கொண்டு போவோம், என்ன ஆவணங்கள் நாங்க பாவிப்போம், வங்கி கணக்கினக்கு கூற்று, பேங்கோட ஒரு கொடுக்கல் வாங்கல் போக்குல எல்லாருமே காசு மட்டுமே இல்லை, செக் பாவிக்கிறவங்க நிறைய பிசினஸ் என்றக்குள்ள பொதுவா செக்கோட போறது கூட. அப்ப செக்கோட போக்குல நாங்க பேணுகின்ற எங்கட கணக்குகளும் பேங்க் எங்களுக்கு அனுப்புற ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி அமையும், சமமா அமையுமா, டிஃபரெண்ட் ஆகுமா, டிஃபரெண்ட் ஆக காரணம் என்ன, டிஃபரெண்ட் ஆகிறத ரீகன்சிலேட் பண்ற இணக்க கூற்று எப்படி அது ரெண்டையும் இணங்க வைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள வரும். வங்கி கணக்கினக்க கூட்டு, இருப்பு கடன் கொள்வனவு, நாங்க வாங்குற சாமான் எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சல்லிக்கு வாங்க மாட்டாங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் நடக்கும். அப்ப கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணினா எப்படி, கிரெடிட் சேல்ஸ் பண்ணினா எப்படி நாங்க பதிவோம், அது எல்லாமே பார்ப்போம். பொது நாட்குறிப்பேட்டு பதிவுகள் இது எல்லாத்துலயும் வராததுகளை நாங்க என்ன செய்வோம், பொது நாட்குறிப்பேட்டுக்கு போடுவோம். அப்ப பொது நாட்குறிப்பேட்டுக்கு மட்டுமே வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் என்ன, எப்படி அதுகளை நாங்க பதிவு செய்வோம். கட்டுப்பாட்டு கணக்குண்டா என்ன, கட்டுப்பாட்டு கணக்கு எப்படி பேணுற, கட்டுப்பாட்டு கணக்கு கொண்டு எப்படி செய்யற, அதெல்லாம் செஞ்சு அந்த கணக்குகளை வச்சு நிதி நிலைமை கூற்றுகள் எப்படி தயாரிப்போம். நிதி நிலைமை கூற்று செஞ்ச போறோம், எங்களுக்கு பிழைகள் வரும், வழுக்கள் எப்படி கண்டுபிடிக்கிற அதை திருத்துறன்ற ஒரு பெரியோரு தேர்ச்சி தான் இந்த தேர்ச்சி 4. அப்ப இதுவும் உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கேள்விக்கு வரக்கூடியது. பெரிய ஒரு சுத்தி விட்ட மாதிரி இருக்கும் கணக்கு, ஆனா செஞ்சு கொண்டு போனா ஐடியா இருந்தா ஒரு சின்ன விஷயம். அப்ப நாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி போக்குள்ளதான் எங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொண்டு போகலாம். உங்களுக்கு பேப்பரை பார்க்கக்குள்ள விளங்கும். நான் கடைசியா பேப்பர் ஸ்ட்ரக்சரை கதைக்கிறேன். பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்க்கக்குள்ள விளங்கும். ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி இருந்ததுக்கு அது படிச்சுட்டு போகணுன்னே ஈஸியா இருக்கு. நாங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்தது தேர்ச்சி 5, நிதி கணக்கீட்டின் அடிப்படைகளை பகுப்பாய்வு செய்து கணக்கீட்டு கருத்துக்களை பயன்படுத்துவார். கீழே இவ்வளோ விஷயங்கள் இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே சின்ன கன்செப்ட்ஸ், கணக்கீடுக்கு நாங்க பாவிக்கிற கன்செப்ட். இதெல்லாம் நாங்க மெயினா எப்படி, நான் மெயின் பாயிண்ட தான் தருவேன் உங்களுக்கு, நோட்டா தரேன்.
ஹலோ ஓகே இங்க சரியான மழை, அதனாலதான் கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே தானே? இப்போ ஓகே தானே? ஓகே. தேர்ச்சி 5ல கணக்கீட்டு என்ன கருக்கள் அப்படி நாங்க பாஸ் பேப்பர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு போக்குள்ள உங்களுக்கே சாதாரணமா ஒரு ஐடியா வரும். எந்தெந்த என்ன கருக்கள் கேட்குறாங்க, அடிக்கடி எதை பத்தி கேட்குறாங்க, நாங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது எது, எத்தனை மார்க்ஸுக்கு படிக்கணும். இப்போ என்ன கருக்கள் எல்லாம் பார்ட் 2ல வரப்போறது இல்லை. பார்ட் 1ல எம்சிக்யூக்கு வரையிலும் இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல கேட்டு வரையிலும். அதுவும் இதெல்லாம் கேட்க போக மாட்டாங்க. ஏதாவது குறிப்பிட்ட கொஞ்சம் என்ன கருக்கள் தான் ஒவ்வொரு வருஷமா அடிக்கடி வரும். அப்ப நாங்க கிராஃப்ட் பேப்பர்ல பிராக்டிஸ் பண்ணக்குள்ள அதுக்கான ஐடியா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தேர்ச்சி 6 தனியால் உரிமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பார். அப்ப இந்த தேர்ச்சி 6க்கு போனோன்னு நாங்க இப்ப நிதிக்கூற்று எல்லாம் கன்செப்ட்ஸ்ல இருந்து படிச்சுட்டோம். படிச்சு வந்து சாதாரணமா ஒரு தனியார் வணிகம், ஒரு உரிமையாளர் ஒருத்தர் நடத்தி கொண்டு போற ஒரு பிசினஸ் கணக்கொண்ட செய்யறதுக்கு வந்துடும். அப்ப தனியார் உரிமையாளர் இருந்தா யாரு, தனியார் உரிமை வணிகம் ஒன்று எப்படி இருக்கும், அதோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட நிதி கூற்றுக்களை எப்படி தயாரிக்கிற, வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, அதுகள் எல்லாம் எப்படி தயாரிக்கிற, இந்த முன்னுக்கு படிச்ச ரெட்டை பதிவு, ஏடுகள், நாளேடுகள், பேரேடுகள், அதெல்லாம் வச்சு ஃபைனல் அக்கவுண்ட் ஒரு தனியார் ஒரு இண்டிவிஜுவல் அக்கவுண்ட் ஒன்று எப்படி செய்யறன்றது தேர்ச்சி 6ல வரும். அப்ப இதுவும் பார்ட் 2ல 10 மார்க்ஸ் கேள்விக்கு கேட்டு வரக்கூடியது. 10 மார்க்ஸ் கேள்வினா உங்களோட 40 மார்க்ஸை பிரிச்சு 2-3 தேர்ச்சிகள் சேர்த்து ஒரு கேள்வியா அமையும். உங்களுக்கு மெயினா கம்பெனி கணக்கு மட்டும்தான் 40 மார்க்ஸ் ஃபுல் கேள்வியா வரும். மத்த எல்லாம் பார்ட் பை பார்ட் இந்த ஒவ்வொரு தேர்ச்சிகளும் உள்ளடக்கிய ஒவ்வொரு கேள்வி 10 மார்க்ஸ், 15 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அப்படி பிரிச்சு ஒவ்வொரு தேர்ச்சிகளும் உள்ளடக்கின கேள்வியா தான் வரும். அடுத்தது அறித்தல். இப்போ ஒரு தனியார் வணிகம் ஒன்று அமைச்சிட்டு தனியார் வணிகம் ஒன்று நிதிக்கூற்று எப்படி அமையும் என்று பார்த்தாச்சு. அடுத்து உற்பத்தி வணிகம்னா இப்ப நாங்க ஒரு ஃபேக்டரிக்கும் ஒரு கடைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஃபேக்டரியில நடக்கிற நடவடிக்கைகள், அங்க நடக்கிற கொடுக்கல் வாங்கல்களுக்கும் ஒரு கடையில சாதாரணமா ஒரு கடையில நடக்கிற கொடுக்கல் வாங்கல்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு கடைக்கு செய்யற மாதிரி கணக்குகளுக்கு ஒரு ஃபேக்டரிக்கு கடைக்கு செய்யலாம். விளங்குது தானே? அப்போ ஒரு ஃபேக்டரி ஒன்றுல என்ன மாதிரியான கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கும், அங்க நடக்கிற கணக்குக்கு எப்படி நாங்க கணக்குகள் செய்யுது. இப்ப இங்க அந்த கொள்ள மெயினா இவங்க லாபத்தை முன்னோக்கிய மாதிரி இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஃபேக்டரின்ற கொள்ள அவங்களோட உற்பத்தி கிரயம், ஒரு ஃபேக்டரியில ஒன்று உற்பத்தி செய்யறதுக்கு போற காஸ்ட்டை வச்சுதான் அவங்க மெயினா கணக்குகளை செய்வாங்க. அப்போ ஒரு உற்பத்தி வணிகம் ஒன்றா இருந்தா, ஒரு ஃபேக்டரியா இருந்தா எப்படி அவங்களோட கணக்குகளை செய்வாங்க, அந்த விஷயங்கள் உற்பத்தி கணக்கு தேர்ச்சி 7ல. உற்பத்தி கிரயம் என்றா என்ன, ஒரு உற்பத்தி வணிகம் என்றா என்ன, அங்க உற்பத்தி கிரயம் எப்படி இருக்கு, கிரயம்ன்றது காஸ்ட், எங்களுக்கு போற செலவு. உற்பத்தி கிரயம் எப்படி காண்ற, அந்த உற்பத்தி கிரயத்தை வச்சு அந்த உற்பத்தி வணிகத்துக்கான கணக்குகளை நாங்க எப்படி செய்வோம். இதெல்லாமே தேர்ச்சி 7ல போகும். இன்ட்ரெஸ்டான பார்ட், ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட். உங்களுக்கு அன்றாட நீங்க காண்ற விஷயங்களை சப்ஜெக்டுக்குள்ள இன்க்ளூட் பண்றது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், இது எப்படி நாங்க சப்ஜெக்டுக்குள்ள இன்க்ளூட் பண்றன்றது மட்டும்தான் நாங்க செய்ய போறோம். தேர்ச்சி 8 லாப நோக்கமற்ற அமைப்புகளின் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். இப்போ உங்களுக்கு விளங்குதா பாருங்க. ஒவ்வொரு பிசினஸும் ஒன்றுல இருந்து ஒன்று வித்தியாசம். ஒன்னாவது பார்த்த ஒரு தனியார் நிறுவனம், ஒரு தனி உரிமையாளர் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு போனா எப்படி இருக்கும் அவரோட பிசினஸ், அவரோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். அப்படி ஒன்றுல என்ன மாதிரியான பிசினஸ் கொடுக்கல் வாங்கல்கள் டிரான்சாக்ஷன் நடக்கும், அவங்களுக்கு எப்படி கணக்கு செய்வோம். அதுவே ஒரு ஃபேக்டரியா இருந்தா எப்படி கணக்கு, இதுல கடையில இருந்து ஃபேக்டரி டிஃபரெண்ட். அப்ப ஃபேக்டரியா இருந்தா எப்படி அவங்களோட கொடுக்கல் வாங்கல் நடக்கும், அப்ப அவங்களுக்கு கணக்கு செய்ய வேண்டி வந்தா எப்படி செய்வோம்.
இப்ப தேர்ச்சி 8 எப்படி லாப நோக்கம் அற்ற அமைப்புகள். அப்ப இந்த லாப நோக்கமற்ற அமைப்புண்டா என்ன? எங்களுக்கு பொதுவா தெரியும் ஒரு பிசினஸ் ஒருத்தர் நடத்துறதுக்கு லாபம், அவருக்கு லாபமோ நட்டம். ஒரு பிசினஸ் நடந்தா எங்களோட கடைசி தேறிய விளைவு என்ன வரைக்கும் ஒன்று ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லாட்டி லாஸ் கிடைக்கும். இங்க நோக்கமே லாபம் இல்லைண்டா எப்படி கிடைக்கும்? என்ன செய்வோம்? லாப நோக்கம் இல்லாத ஒரு நிறுவனம்டா என்னது? பொதுவா ஒரு லாப நோக்கம் இல்லாத நிறுவனம்டா உதாரணமா நாங்க என்ன சொல்வோம்? கிளப்ஸ், லயன் கிளப், அந்த மாதிரி கழகங்கள், சங்கங்கள். என்னது? மந்த்லி சந்தா பணம் அவங்களோட என்னவா இருக்கும்? மெயின் வருமானமா இருக்கும். ஒன்றும் வித்து கொடுத்து எடுக்க போறது இல்ல வருமானம். சந்தா கலெக்ட் பண்ணி அப்படித்தான் அவங்களோட வருமானமா இருக்கு. அப்போ ஒரு லாப நோக்கமற்ற அமைப்புண்டா என்ன? அது எப்படி இருக்கும்? அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஒரு கிளப் உண்டு, ஒரு சங்கம் உண்டு, அவங்களோட கணக்குகளை எப்படி செய்வாங்க? அப்ப பாருங்க, இது எல்லாமே எங்களுக்கு பிராக்டிக்கலா வர்றது. நாங்க இதுல என்ன மாதிரியான ஒரு அமைப்புக்கு வேணுண்டாலும் எங்களோட ஜாப்புக்கு நாங்க போயிடும். ஒரு கடையில அக்கௌண்டனா போகலாம், ஒரு ஃபேக்டரியில அக்கௌண்டனா போகலாம், இல்லாட்டி ஒரு கழகத்துல கூட எங்களுக்கு அக்கௌண்டனா போகலாம். அப்ப எந்த இடத்துல போனா நாங்க எப்படி கணக்குகளை செஞ்சு முன்னெடுத்து கொண்டு போவோம். வணிக அமைப்புகள் பத்தியும் பாக்குறேன். அந்த ஒவ்வொரு வணிக அமைப்புலையும் எப்படி எப்படி கணக்குகளை செஞ்சு கொண்டு போறேன்னு பார்ப்போம். அடுத்தது, நிறுவனம் ஒன்றின் கணக்கறிக்கைகள் பூரணத்துவம் அடையாத போது நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். அது என்ன வரைக்கும்? கணக்கறிக்கைகள் பூரணம் அடையாத போது நிறைவில் பதிவு. அது என்ன வரைக்கும்? ஐடியா ஏதாவது இருக்கா? மைக் ஆன் பண்ணி கதைங்க. ரெண்டு சைடும் ஒரு கன்வர்சேஷன் மாதிரி போவோம், ஒன் சைட் டிஸ் இல்லாம. நிறைவில் பதிவு, பூரணத்துவம் அடையாத கணக்கறிக்கைகள்னா என்னவா இருக்கும்? ஒரு ஐடியா ஒன்று இருக்கா? ஒரு பிராக்டிக்கல், ஒரு நாங்க அன்றாடம் காண்ற விஷயங்களை வச்சு சொல்ல போனா என்ன மாதிரி ஒரு நிறுவனமா இருக்கு? என்ன மாதிரி ஒரு அமைப்பா இருக்கும் இது? யாராவது ஐடியாஸ் இருக்கா? ஓகே, நான் சொல்றேன். ஒரு பெட்டி கடை ஒன்று எடுப்போம். ஒரு சும்மா ஒரு ஒரு அங்கிள் போட்டிருக்கிற ஒரு பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில யோசிச்சு பாருங்க. அந்த அங்கிள் காசு புத்தகம் உண்டு, இன்னும் மற்ற கொடுக்கல் வாங்கல்களுக்கு உண்டு, ஒரு பிஸ்கட் ஒன்றை விற்கிறாரு, உடனே காசு புத்தகத்துல வரவு வைக்கிறாரு, கொடுக்க வேண்டிய அந்த பிஸ்கட் கம்பெனி மஞ்சி கணக்குல செலவு வைக்கிறாரு. அப்படி எழுதுவாரா? அப்படி ஒரு அறிவு இருக்குமா? பொதுவா ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை செஞ்சு கொண்டு போற ஒருத்தருக்கு அப்படி செய்வாரா? அதுக்கான லெஜர் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு உடனே அந்த நாள் முடிஞ்சோடனே இன்றைக்கு இவ்வளோ வியாபாரம் செஞ்சோம், இவ்வளோ செஞ்சோம், இதுக்கு இந்த வரவு பதிவு, இந்த செலவு பதிவுண்டு புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அப்படி கணக்கு செய்யற ஒரு கடையா இருக்குமா? ஒரு அமைப்பா இருக்குமா? இல்ல. அப்ப ஒரு நிறைவில் பதிவை மேற்கொள்றது ஒரு பெட்டி கடையை வச்சு நினைச்சோம்னா, அந்த பெட்டி கடைக்காரர் என்ன செய்வாரு? மஞ்சி பிஸ்கட்ல இருந்து வராங்க, வந்தோடனே 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அவர் என்ன செய்வாரு? ஒரு துண்டுல மஞ்சி 10,000 ரூபான்னு எழுதி வைப்பாரு. அப்படி செய்வாரா இல்லையா? அவ்வளவுதான் என்னவா இருக்கும்? அவருக்கான பதிவா இருக்கும். அப்ப அங்கன்னு நாங்க முன்னுக்கு படிப்போம் இரட்டை பதிவு. எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் 2 பதிவு வைப்போம். ஒரு வரவு பதிவு இருந்தா கட்டாயம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செலவு பதிவு வைப்போம். இப்ப இங்க இவரு மஞ்சிக்கு 10,000 ரூபாய் கொடுத்தார் என்று ஒன்று வச்சிருந்தாருண்டா அந்த பதிவு நிறைவடைஞ்சிருக்கா? அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கான பதிவு நிறைவடைஞ்சிருக்கா? இல்ல. ஒரு இடத்துல இவர் ஒரு துண்டா இவர் என்ன செய்வாரு? இது செஞ்சோம், இவ்வளோ வாங்கினோம், இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம், கையில சல்லி இவ்வளோ இருக்கேன், அப்ப எல்லாம் கூட்டி பார்த்து இன்றைக்கு பிசினஸ் இவ்வளோ நடந்திருக்கு. அப்படி ஒரு சமரியா, ஒரு ஜஸ்ட் அவருக்கான ஒரு ஐடியாவா அவர் ஒரு தாழ்த்துண்டு ஒரு கொப்பி ஒன்றுல எழுதி வச்சிருப்பாரு. அப்படி வர்ற ஒரு கொப்பியை வச்சு நீங்க எப்படி கணக்கு செய்வீங்க?
அது பதிவுகள் என்ன செஞ்சு இல்ல, நிறைவடைஞ்சு இல்ல. அந்த நிறைவில் பதிவுகளை வச்சு எப்படி நாங்க கணக்கு செய்யற, அந்த நிறைவில் பதிவுக்கு நாங்க எப்படி பதிவுகள் கொடுக்குற. அப்படி இப்ப உதாரணமா யோசிங்க, உங்களோட ஃபேமிலியில ஒருத்தர் செய்யற கடையில அவர் இப்படி ஒரு கொப்பியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த வருஷத்துல நடந்ததெல்லாம் நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், எனக்கு இதை வச்சு இந்த வருஷத்துல எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா, என் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் இந்த கணக்குகளை செஞ்சுன்னு சொல்லி உங்களுக்கு கொப்பியை தந்துட்டு போனா, அந்த நிறைவில் பதிவுகள் பூரணத்துவம் அடையாத அந்த பதிவை வச்சு எப்படி நீங்க உங்களோட கணக்குகள் உங்களோட கணக்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்படி நீங்க முடிச்சு கொண்டு போவீங்க, எப்படி நீங்க கடைசியா அவருக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பீங்க. உங்களோட பிஸ்னஸ்ல இவ்வளவு தான் உங்களுக்கு இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்திருக்கு, நீங்க இவ்வளவுக்கு வாங்கி இவ்வளவுக்கு வித்திருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இவ்வளோ லாஸ், உங்களுக்கு இன்னும் இதை எப்படி கொண்டு போவலைன்னா உங்களுக்கு எப்படி ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பீங்க. அந்த ஐடியாவை தரது இந்த தேர்ச்சி 9. ஒரு நிறைவில் பதிவு ஒரு நிறுவனம் மேற்கொண்டா அவங்க எப்படி அவங்களுக்கான கணக்குகளை செஞ்சு அவங்களுக்கான ஒரு தீர்மானம் உண்டு எடுப்பாங்க, ஒரு ஐடியா உண்டு எப்படி அவங்களுக்கு கொடுப்போம்ன்றது. விளங்குச்சா? ஓகே. அடுத்தது தேர்ச்சி 10, தரம் 12 கடைசி தேர்ச்சி பங்குடைமை வணிகம். இப்ப நாங்க முன்னுக்கு இருந்து பார்த்தோம், தனியாளுக்கு வந்தோம், உற்பத்தி கணக்குக்கு வந்தோம், லாப நோக்கம் அற்ற நிறுவனம் வந்தோம், அதுக்கப்புறம் நிறைவில் பதிவுகளுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் பங்குடைமை. பங்குடைமைன்னா என்ன? இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்து கொண்டு வந்தது ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு வியாபாரம், ஒருத்தருக்கு சொந்தமான வியாபாரம். கடைசியா செய்யறோம், லாபம் வந்துச்சு அவருக்கு போகும், நஷ்டம் வந்தாலும் அவர் தான் அதையும் என்ன செய்யணும், அதுக்கான பொறுப்பையும் அவர் தான் எடுத்துக்கொள்ள வேணும். அப்படி இருக்கக்குள்ள பங்குடைமை 2 பேர் சேர்றாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நான் இவ்வளவு போடுறேன், நீ இவ்வளவு போடு, நான் கொஞ்சம் என்ன செய்றேன், தளபாடங்கள் தாரு, நான் இந்த சாமான் கொஞ்சம் தாரு, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் செய்வோம். ஒரு பங்குடைமையில் ஒரு பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்து 2 பேர் ஒரு பிசினஸ் தொடங்கினா எங்களுக்கு கிடைக்கிற லாபம் எல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுமா? நஷ்டம் வந்தா ஒருத்தர் அதை பொறுப்பேற்கலுமா? ஏல. அப்ப பங்குடைமை என்று வரக்குள்ள பங்குடை வியாபாரம் என்றா எப்படி இருக்கும், ஒரு பங்குடைமைண்டா எப்படி ஒருத்தர் வந்து சேரலும், என்ன மாதிரி. இப்ப ஒருத்தர் 1 லட்சம் போடுறாரு, இன்னொருத்தர் 50,000 போடுறாரு. அப்ப பிசினஸ் எங்களுக்கு கடைசியா ஒரு 1 லட்சம் எங்களுக்கு லாபம் வந்துச்சுண்டா அதை சமனா பிரிச்சு 2 பேத்துக்கும் 50,000 கொடுக்கலுமா? 2 பேத்துக்கும் சமனா பிரிச்சு நாங்க 50,000 கொடுத்தோம்னா அங்கே ஃபேர் ஆகுது இல்லையே. ஒருத்தர் 1 லட்சம் போட்டாரு, ஒருத்தர் 50,000 போட்டாரு. அப்போ 1 லட்சம் போட்டவருக்கு அது என்ன, அது அவருக்கு நஷ்டம். 50,000 போட்டவருக்கு சான்ஸ், நான் 50,000 போட்டு எனக்கு ப்ராஃபிட்ல அவரோட சரிக்கு சமனா எனக்கு கிடைச்சிச்சு. அப்படி அது அன்ஃபேரா இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும், ஒரு பங்குடைமை வணிகம் எப்படி லாபமோ நஷ்டமோ எப்படி நாங்க அவங்களுக்கு அதை பிரிச்சு கொடுப்போம். ஒரு பங்குடைமையில எப்படி நாங்க லாப நட்டங்கள் பிரிக்கிற, எப்படி கணக்குகள் செய்த, ஒரு பங்காளர் சேர்ந்த எல்லாரும் சொல்லலாம் பிசினஸ் எல்லாரும் சேர்றாங்க சரியா முடியும்.
ஓகே, பங்குடைமை கட்டாய கேள்வி, கட்டாயமா உங்களுக்கு வர்ற கேள்வி. அது சில வேளை கட்டாயம் செய்ய வேண்டிய கட்டாய கேள்வியில வரலாம், இல்லாட்டி ரெண்டாவது மூணாவது கேள்விகள்ல வரும், ஆனா கட்டாயம் வரும். ஸ்கிரீன் ஷேர் ஆகல தானே? கட்டாயம் ஆனா வரும். பங்குடைமையெல்லாம் நீங்க படிச்சு கொண்டு பங்குடைமைக்கெல்லாம் ஃபுல்லா ரெடி ஆகி போனா 10 out of 10 ஓ 15 out of 15 கட்டாயம் எடுக்க வேண்டிய பார்ட். கட்டாயமா சாலிடா மார்க்ஸ் எடுக்க வேண்டிய பார்ட் பங்குடைமையெல்லாம். ஸோ பங்குடைமையெல்லாம் செய்யறதுக்கு ரெடியாவே போறது நல்ல. அப்ப கிரேட் 12 வரையும் உங்களோட தேர்ச்சிகள் பங்குடைமையோட முடியும். அந்த அத்தனை வணிகங்களும் வரும். இந்த எல்லா வணிகங்களும் சேர்ந்து கடைசியா ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றா இருந்தா அவங்களோட கணக்கு எப்படி அமையும்? அதுதான் கிரேட் 13 உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர். வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றின் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். இதோட கட்டாய கேள்வி, முதலாவது கேள்வி 40 மார்க்ஸ் கேள்வி. கம்பெனி அப்படி டைம் கன்சியூம் பண்ற கேள்வி, பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் செஞ்சு முடிக்க வேண்டிய கேள்வி. அதனால மிச்சமே பிராக்டிஸ் பண்ண வேண்டிய கேள்வி கம்பெனி நாங்க ஈஸியா செய்வோம். அதே மாதிரி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய கேள்வி. இப்ப இதுல எல்லாம் நாங்க பேலன்ஸ் பண்ணி கடைசியா விடை எடுத்தா தான் மார்க்ஸ் இல்ல. கம்பெனி எல்லாம் ஒவ்வொரு பதிவுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ். சில வேளை நீங்க ஒரு இடத்துல எடுத்த விடைய அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு, உதாரணமா சொல்லுங்க, ஒரு கம்பெனில ஷேர் பங்கு வளங்கள் செஞ்சு அந்த பங்கு வளங்களை கணக்கா கொண்டு வந்து நீங்க நிதி நிலைமை கூற்றுல நீங்க கண்ட பங்கு வளங்கள் பிழை, நீங்க எங்கனையோ ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டு பங்கு வளங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்த பங்கு வளங்கள் பிழை அவங்களுக்கு. ஆனா அந்த பங்கு வளங்களை சரியா கொண்டு வந்து நிதி நிலைமை கூற்றுல நீங்க வச்சிங்கன்னு வைங்களே, இந்த இடத்துல இந்த பங்கு வளங்கள் இவ்வளோண்டு வச்சிங்கன்னா அந்த விட பிழையா இருந்தாலும் அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கு. அங்கே அவங்க என்னது பார்க்க போறாங்க, பிள்ளைக்கு இங்க கண்ட இந்த விடைய எங்க கொண்டு வந்து நாங்க அதை காட்ட வேணும்ன்ற அறிவு இருக்கான்னு மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பெனினா ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் பிழையா இருந்தாலும் மேக்சிமம் 1-2 மார்க்ஸ் தான் குறையுமே ஒழிய ஃபுல் மார்க்ஸ் 40க்கு 38, 35, 37 அந்த மாதிரி மார்க்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு சாப்டர் இது கம்பெனி கணக்கு. அதனால மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது கம்பெனி கணக்கு. ஏன்னா அது கட்டாய கேள்வின்னு தெரியும், முதலாவது கேள்வின்னு தெரியும், சாய்ஸ்ல உடையலா. அதனால கட்டாயமா ரெடியாகி போக வேண்டிய பார்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியும் தான். அதனால இப்போ நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறபடி நீங்கள் எக்ஸாமுக்கு போயிட்டு உட்காந்தீங்கன்னா பேப்பர் தரக்காட்டுல எல்லாம் நிற்க மாட்டீங்க. உங்களுக்கு ஷீட் தருவாங்க தானே, உட்காந்தோடனே ஆன்சர் ஷீட் இதை தருவாங்க தானே, ஆன்சர் எழுதுகிற ஷீட்ஸை. எக்ஸாம் பேப்பர் தரக்காட்டுல எல்லாம் நிற்க மாட்டீங்க. போயிட்டு உட்காந்தோடனே கம்பெனி கணக்கிட ஃபார்மேட் எல்லாம் அடித்து எல்லாம் ரெடியாக இருந்துருவீங்க. பேப்பர் தரக்குள்ள தந்தோடனே பட்டன்னு செம்மையாக்கல்ல செஞ்சுக்கொண்டு போவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி ஆகுவோம். ஓகேயா? அப்ப கம்பெனி கணக்கு தேர்ச்சி 11ல இலங்கை கணக்கீட்டு நியமனம், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், LKASனா என்ன, அதுக்குள்ள என்னென்ன வரும், கணக்கீட்டு இந்த இதுலயும் என்ன கருக்கள், LKASல என்ன கருக்கள் இதுல பாருங்க. இருப்பு தொடர்பான எண்ணக்கரு, ஆதனம் LKS 2, ஆதனம் பொறி உபகரணம் தொடர்பான எண்ணக்கரு ஸ்டாண்டர்ட் 16, ஏற்பாடுகள் நிகழத்தக்க பொறுப்புகள், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு LKS ஸ்டாண்டர்ட் படி இருக்கு. இது அவ்வளவும் சேர்ந்து தான் உங்களோட கம்பெனி கணக்கு அடங்கும். அப்போ உங்களோட கம்பெனி கணக்குக்கு கீழே செம்மையாக்கல்கள் கொடுப்பாங்க. அது ஒவ்வொன்றும் இருப்பு தொடர்பான செம்மையாக்கல் ஒன்று இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு LKS தொடர்பாகவும் நீங்க சின்ன சின்ன கணக்குகள் செய்யறதுக்கு இருக்கும்.
அந்த விடைய கொண்டு வந்து கம்பெனி கணக்குல மெயின் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், முற்றுமடங்கிய வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமை மாற்றல் கூற்று அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க இந்த ஒவ்வொரு செம்மையாக்கல்களையும் செஞ்சாச்சு. இப்ப முதலாவது ஆதனம் பொறிண்டு வைங்களே, ஒரு சொத்தொண்டு வாங்குற விக்கிற ஒரு விஷயம் என்றா அத அந்த செம்மையாக்களை செஞ்சுட்டு எங்கன்னு உங்களோட இது பதிவுகள் போவேணுமோ அங்கங்க அத உடனே அனுப்பிடுவோம் பதிவுகளை. அப்ப அந்தந்த இடத்துக்கு போனாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த செம்மையாட்களுக்கான ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும். அப்ப என்ன நடக்கும், இந்த ஒவ்வொரு செம்மையாக்கள் முடிஞ்சு வரக்குள்ள கடைசி அவங்களுக்கு டோட்டல் பண்ணி விட எடுக்கிறது மட்டும்தான் இருக்கு. நீங்க செம்மையாக்களை வாசிச்சு செய்யக்குள்ள எல்லா இடத்துக்கும் பதிவுகள் போட்டிருப்பீங்க. அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ண 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 பர்ஃபெக்டா கணக்கு செய்ய வந்துடும். அப்ப இந்த தேர்ச்சி 11 தேர்ச்சி 12 கம்பெனி, வரையறுக்கப்பட்ட கம்பெனி, அவங்களோட பங்கு வழங்குறது எப்படி என்றா பங்குடைமையில பங்கு வழங்குறது ஒரு மாதிரி, பங்குடைமையில பங்கு லாபம் ஷேர் பண்றது ஒரு மாதிரி, ஃபுல்லாவே வேற. அப்ப கம்பெனி ஒன்றுல எப்படி நாங்க பங்குகள் வழங்குவோம், அதுக்கான செம்மையாக்கள் எப்படி, அதெல்லாம் இந்த 11 12 கம்பெனி சம்பந்தமான செம்மையாக்கல்கள், அறிமுகம், அதுல கொடுக்கல் வாங்கல்கள், அது எல்லாமே இருக்கு. தேர்ச்சி 13 ஓகே. இப்ப கம்பெனி முடிஞ்சதோட தேர்ச்சி 13ல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் 1வது கணக்கீடுல பார்ப்போம் தானே. கணக்கீடுல 2 வகை, நான் சும்மா மேலால சொல்றேன். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடுன்னு 2. அப்ப இந்த 12வது தேர்ச்சி கம்பெனி வரையும் தான் உங்களுக்கு நிதி கணக்கீடு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கா இருக்கும். 13ல இருந்து ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் வந்து மெயின் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஃபோக்கஸ் இருக்கும் நிறுவனம் தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கிறது தான் மெயினான ஃபோக்கஸா இருக்கும். அப்ப இந்த தேர்ச்சி 13ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அமையும். ஏதாவது ஒரு செம்மையாக்கல், ஒரு கணக்கோ ஒரு சமன்பாடோ எதையோ போட்டு ஒரு விடையை கண்டு அந்த நிறுவனத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப உதாரணமா இப்ப பாருங்க, இந்த தேர்ச்சி 13 விகிதங்கள் மூலம் நிதிக்கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்து வியாக்கியானப்படுத்தி முகாமைத்துவ தீர்மானங்களுக்கு தேவையான தகவல்களை முன்வைப்பார். பெரியோரு ஹெடிங்கா இருக்கு. ஆனா பாருங்க, இதுல இந்த விகிதங்கள் கொடுத்திருக்கு. திரவத்தன்மை விகிதங்கள், இணைப்பு விகிதங்கள், லாபத்தன்மை விகிதங்கள், அப்படி விகிதங்கள் கொடுத்திருக்கு தானே. அப்ப திரவத்தன்மை விகிதங்கள்டா திரவத்தன்மை விகிதங்களுக்கு கீழே 2 விகிதம், மொத்த லாப விகிதம், தேறிய லாப விகிதம், அப்படி 2 விகிதம் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு சமன்பாடு, மொத்த லாப விகிதம், மொத்த விற்பனை கீழ் மொத்த லாபம், அப்படி மொத்த லாப விகிதம், அப்படி விகிதங்கள் ஒரு சமன்பாடு கொடுத்திருக்கு. மேல என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு நிதி நிலைமை கூற்றோ ஒரு வருமான கூற்றோ என்னமோ கொடுத்து உங்கள்கிட்ட இதுல சில விகிதங்களை கேட்கலாம். என்ன உங்களுக்கு சமன்பாடை பாடமாக்கி வச்சா சமன்பாடு எழுதியாச்சு, மேல இருந்து விற்பனை இவ்வளோ, மொத்த லாபம் இவ்வளோ போட்டாச்சு, சதவீதத்தை கண்டாச்சு. டிரெக்டா ஈஸியா விடைய காண்றதுக்கு இருக்கும். அப்ப அந்த விடையெல்லாம் கண்டு கடைசியா ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொடுக்க வரும். இந்த நிறுவனத்துல திரவத்தன்மை விகிதம் இப்படி இருக்கு, அப்ப இவங்க இதுல கவனம் செலுத்த வேணும். இந்த நிறுவனம் லாபத்தை நோக்கி போகுது, நஷ்டத்தை நோக்கி போகுது, அப்படி இந்த நிறுவனத்தை பத்தி ஒரு கன்க்ளூஷன், ஒரு தீர்மானம் என்று எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்ப இந்த தேர்ச்சி 13ல இருந்து முகாமைத்துவ கணக்கீடுல வர எல்லாமே நீங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க, ஒரு தீர்மானம் எடுக்கிற மாதிரியான சாப்டர்ஸா தான் அமையும். அப்ப இது எல்லாமே நாங்க பாஸ் பேப்பர் பிராக்டிஸ்ல தான் போகலாம். ஏன்னா இது மிச்சமே டீப்பா இருந்து 4-5 கிளாஸுக்கு கொண்டு போற மாதிரி இருக்காது. இப்ப இந்த உதாரணமா தேர்ச்சி 13 பார்த்தா நாங்க ஒரு கிளாஸ்ல சமன்பாடுகள் எல்லாம் தந்து இது இப்படி காண்றோம் ஒரு கணக்கை வச்சு நாங்க சமன்பாடுகளை செஞ்சா அடுத்தடுத்த கிளாஸ்ல பாஸ் பேப்பர் ஒரு 5 பாஸ் பேப்பர் செஞ்சோம்னா ஃபுல்லா கிளியர் ஆயிடும். அப்ப என்ன, இந்த பொதுவா திரவத்தன்மை விகிதம், லாபத்தன்மை விகிதம், அதுகள் பொதுவா கேட்டு வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடியா வந்துடும், என்ன கேட்குறாங்க, நாங்க என்னதுக்கு ரெடி ஆகி போகணும்.
தேர்ச்சி 14 முகாமைத்துவ கணக்கீட்டின் அடிப்படை எண்ணக்கருக்களை மதிப்பீடு செய்வார். அதே மாதிரி இது சம்பளம். சம்பளம் என்றது ஒரு ஒரு பே ஷீட் எப்படி செய்யற, முகாமைத்துவ கணக்கீட்டுல என்னென்ன எண்ணக்கருக்கள் இருக்கு, பொருள் கட்டுப்பாடு, ஒரு ஃபேக்டரி உள்ளுக்கு இருப்புக்கள் வருதுண்டா எப்படி அதுக்கு FIFO, LIFO அதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஓ லெவல்ல. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அதெல்லாம் படிச்சு அப்ப அதுகள் எல்லாம் வாரது இதுக்குள்ள முகாமைத்துவ கணக்கீடு. ஈஸியான பார்ட். பொதுவா கேட்டு வாரது குறவு. பார்ட் 2ல மெயினா 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸுக்கு அப்படி வார குறவு. சில வேளை உற்பத்தி கணக்கோட ஒரு பார்ட்டா சேர்ந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அதெல்லாம் முகாமைத்துவ கணக்கீட்டுல படிப்போம். தேர்ச்சி 15 கிரய நடத்தைகள், கிரய அளவு, லாப பகுப்பாய்வு என்பவற்றினூடாக முகாமை தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டிற்கு பங்களிப்பு செய்வார். இதுவும் கிரயம் என்றா காஸ்ட், ஒன்றுக்கு போற காஸ்ட் எப்படி கணிக்கிற, கிரயங்களோட நடத்தை எப்படி இருக்கும், அந்த கிரயத்தை வச்சு லாபங்களை எப்படி நாங்க பகுப்பாய்வு செய்வோம், முகாமை எப்படி அதுக்கு தீர்மானம் எடுக்கும். இது எல்லாமே ஒன்றோடு கனெக்ட் ஆகி வர சேம் ப்ரொசீஜர்ல நாங்க செஞ்சு கொண்டு போற விஷயங்கள் தான். சின்ன 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 டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த கம்பெனி கணக்கு முடிஞ்சிட்டுண்டா ஈஸியா ஒரு ஃப்ளோல நாங்க ஒரு 4-5 கிளாஸ்ல மாதிரி இந்த ஒவ்வொரு தேர்ச்சிகளும் முடிச்சுக்கொண்டு போவேலும் ஈஸியாவே போக வேண்டிய. கடைசி தேர்ச்சி 16 மூலதன முதலீட்டு தீர்மானங்கள் எடுப்பதற்கு உதவுவார். ஒரு நீண்ட கால தீர்மானம் ஒரு வணிகம் மேற்கொள்றதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு 1-2 நுட்ப முறைகள் இருக்கு. அந்த நுட்ப முறைகளை பயன்படுத்தி நீங்க ஒரு கணக்கை செஞ்சுட்டு இதுவும் அதே மாதிரி தான் கன்க்ளூஷன் ஒன்று கொடுப்பீங்க. நீண்ட காலத்துல ஒரு 5 வருஷத்துக்கு போறோம் செய்ய உள்ள ஒன்றுக்கு அவங்க இப்ப அதுக்கு ஒரு ஐடியா எடுக்கிறாங்கல்ல, இதை செய்யலாமா, செஞ்சா என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒரு நீண்ட கால மூலதன முதலீட்டு, மூலதனம் என்ற கொலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இவங்க செய்யறதுக்கு செய்யலுமா செய்யக்கூடாதா அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொடுக்குற மாதிரி அமையும். அப்ப அதான் சொன்னேன், இந்த A level 12 to 13 12 ஒரு பிஸ்னஸ் என்னன்றதுல தொடங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செய்யறதுக்கு எப்படி ஒரு ஐடியா ஒன்று கொடுக்கலும் என்ற வரையுமான